கடந்த 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை பதிவு செய்த 5892 வழக்குகளில் வெறும் 8 மட்டுமே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலை ஒன்றிய அரசு அளித்துள்ளது. அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த சூழலில் அமலாக்கத்துறையின் வழக்கு விசாரணை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகேத் கோக்லே எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய நிதி இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அளித்த பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பதிவு செய்த 5892 வழக்குகளில் 1398 வழக்குகள் மட்டுமே விசாரணைக்காக நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இவற்றில் வெறும் 8 வழக்குகளில் மட்டுமே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எவ்வித ஆதாரமும் இல்லாததால் 77% வழக்குகளில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை என்பதும், 0.13% வழக்குகளில்தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதும் ஒன்றிய அரசு அளித்த புள்ளி விவரம் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதனை கடுமையாக விமர்சித்துள்ள திரிணாமுல் எம்பி சாகேத் கோக்லே, எதிர்க்கட்சிகளை குறிவைக்கவே அமலாக்கத்துறையை ஒரு தனிப்பட்ட மாஃபியாவாக மோடி அரசு பயன்படுத்தியுள்ளதாகவும், பாஜக அரசு மிரட்டி பணம் பறிக்கும் ஒரே பணியை தான் செய்வதாகவும் சாடியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.